காஸ்மிக் ஈவென்ட் நடந்த இடத்துல தான் ஹீரோவோட கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஒருவேளை நமக்கு இப்படி நடந்ததுக்கு அதுதான் காரணமா இருக்குமோன்னு ரெண்டு பேத்துக்கும் டவுட் வருது. அந்த நேரத்துல அங்க அந்த சூப்பர் மார்க்கெட்ல ஒருத்தன் ஹீரோவை நோட்டீஸ் பண்றான். இப்ப நம்ம ஹீரோ இல்லையா, அவனோட ஒரு பிரைவேட் இடத்துக்கு ரோஸை கூட்டிட்டு போறான். இதுதான் சேஃப், ரெண்டு பேரும் நிலைமை சரியாகிற வரைக்கும் இங்க இருப்போம்னு முடிவு பண்றாங்க. அப்ப பக்கத்துல இருக்கிற ஒரு குளத்துக்கு ஹீரோ போட்ல போறான். அப்ப அவனுக்கு மறுபடியும் பழசெல்லாம் மின்னல் மாதிரி ஞாபகம் வருது. இப்ப வீட்டுக்குள்ள இருக்கிற ஹீரோயின் அங்க குளிர் காயறதுக்காக ஹீட்டர்ல பேப்பரை போட போகும்போது அங்க ஒரு இரும்பு பெட்டி இருக்கிறத பாக்குறா. அதை எடுத்து ஓபன் பண்ணா அதுல ஒரு டைரி இருக்கு. அந்த டைரியை ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தா அங்கதான் ட்விஸ்ட். அதுல ஒவ்வொரு இடது பக்கத்துலயும் காணாம போனவங்க போஸ்டர் இருக்கு. வலது பக்கத்துல அவங்கள பத்தி எழுதப்பட்டிருக்கு. அப்படி அவ புரட்டி பார்த்துட்டே இருக்கும்போது அங்க கடைசியா ஹீரோயினோட அக்கா அவளோட போஸ்டரும் ஒட்டப்பட்டிருக்கு. இப்ப குளத்துக்குள்ள போட்ல போன ஹீரோவுக்கு பழசெல்லாம் மின்னல் மாதிரி ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னேன்ல, அது என்னன்னா அவன் ஏதோ ஒரு பணத்தை அந்த குளத்துக்குள்ள அவன் இழுத்து தள்ளுறான். இங்கதான் நம்ம ஹீரோவை ஒரு சீரியல் கில்லர்னு ரிவீல் பண்றாங்க. இப்ப வீட்டுக்குள்ள அந்த டைரியை ஒவ்வொரு பக்கமா புரட்டி பார்க்கும்போது நெக்ஸ்ட் டார்கெட்னு அவன் நம்ம ஹீரோயின் பேரை எழுதி வச்சிருக்கான். அதாவது ரோஸ் டார்வுட்னு எழுதி வச்சிருக்கான். இப்ப என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் ஹீரோவோட கார்ல ஏறி வந்தால, அவ அவனை சந்தேகப்படுறா. அப்ப அவளை ஒரு ஊசியால நம்மால குத்துறான். அவ காரோட ஸ்டேரிங்க பிடிச்சி இழுக்க கார் தடுமாறி ஆக்சிடென்ட் ஆகுது. அப்ப இடி இடிச்சு மழை பெய்ய ஆரம்பிக்குது. கவுந்து கடந்த கார்ல இருந்து மெல்ல வெளியில வந்த ஹீரோயின் எஸ்கேப் ஆகி ஓடும் போது ரெண்டு பேரும் அந்த குறிப்பிட்ட ரேடியஸ் டிஸ்டன்ஸ்ல நிக்கிறாங்க. அப்ப ஹீரோ அவளை பார்த்து நீ என்ன பண்ணாலும் சரி உன் அக்காவை கண்டுபிடிக்க முடியாதுன்னு கத்துறான். இன்னொரு பக்கம் அவன் மேல செம்ம கோவத்தோட ஹீரோயின் நின்னுட்டு இருக்கிறா. அப்ப பலமான ஒரு மின்னல் அடிக்க அது இவங்களை தாக்குது. இவங்க நின்னுட்டு இருந்த இடத்தை சுத்தி ஒரு வட்ட வடிவத்தில் மின்னல் ஃபார்ம் ஆகுது. ரெண்டு பேரும் மயங்கி கீழே விழுறாங்க. இதுதான் அந்த காஸ்மிக் ஈவென்ட். இதனாலதான் ரெண்டு பேரும் அவங்க யாருன்னு மறந்துடுறாங்க. இந்த இடத்துல அவங்க கண்களும் வெள்ளையா மாறுறத காட்டுறாங்க. இப்ப இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் ஒரு துப்பாக்கி அவன் முன்னாடி நீட்டி எங்க அக்காவை என்னடா பண்ணன்னு கேக்குறா. அவனை சுட ட்ரை பண்றான். ஆனா அவளால அவனை கொல்ல முடியல. ஏன்னா அதுதாங்க அவ கேரக்டர். அந்த காஸ்மிக் ஈவென்ட் எல்லாத்தையும் கொல்ற எஃபெக்ட் அவங்கிட்ட கொடுத்து எல்லாத்தையும் காப்பாத்துற எஃபெக்ட் அவகிட்ட கொடுத்துருக்குன்னு இந்த டைரக்டர் சொல்லாம சொல்ல வர்றாரு. அப்புறம் ஹீரோயின் அவனை துப்பாக்கி முனையில அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது அங்க சூப்பர் மார்க்கெட்ல இவங்களை நோட்டீஸ் பண்ணால, அவன் ஹீரோவை கண்ணை வச்சு மடக்க அவன் கூட வந்த ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேரையும் டெரரிஸ்ட் சொல்லி லாக் பண்றாங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ அவங்களை விட்டு விலக அதுல ரெண்டு பேர் சாகுறாங்க. அந்த கூட்டத்துல இன்னொருத்தன் தப்பிச்சு ஓடுற ஹீரோயினை சுடுறான். அவனும் அந்த ரேடியஸ் தாண்டி போகும்போது செத்து போறான். ஹீரோ ஓடி வந்து ரோஸை பாக்குறான். அவ வயித்துல குண்டடிப்பட்டிருக்கு. அவளை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறான். ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஸ்ட்ரக்சர்ல வச்சு அவளை உள்ள தள்ளிட்டு போறாங்க. இப்ப ஹீரோ ரிசப்ஷன்ல நின்னுட்டு இருக்கான். அவனை சுத்தி மக்கள் இருக்காங்க. இப்ப ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரும்போது நமக்கு எல்லாம் பக்குன்னு இருக்கு. அது புரிஞ்சு அரகுற நினைவோட ஹீரோயின் கத்துறா. அப்ப ஹீரோயின் அந்த குறிப்பிட்ட ரேடியஸை தாண்டி போறதுக்குள்ள ஹீரோ தன் தலையில கண்ணை வச்சு சுட்டு தற்கொலை பண்ணிட்டு சாகுறான். இதோட இந்த படம் முடியுது. என்னடா நல்லா கொண்டு போயிட்டு கடைசியில் இப்படி முடிச்சிட்டானேன்னு பாக்குறீங்களா? எனக்கும் அதே ஃபீலிங் தாங்க. ஆனா இந்த படத்தோட கான்செப்ட் ரொம்ப புதுசா இருந்துச்சு. அதுக்கு சரியான காரணம் தான் சொல்லல. இன்னும் கொஞ்சம் சிறப்பா சொல்லிருக்கலாம். இதை இப்படி முடிச்சிருந்தா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு வித்தியாசமான கதையோட உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.